ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: கடற்படையின் திறனை INS பாக்ஷீர் போர்க்கப்பல் எடுத்துரைப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 25 லட்சம் வீடுகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. தேசிய பேட்மிண்டன் போட்டியில் தமிழகத்தின் ரித்விக் சஞ்சீவி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கடற்படையின் திறனை INS பாக்ஷீர் போர்க்கப்பல் எடுத்துரைப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் கார்வார் கடற்படை தளத்திலிருந்து இந்த போர்க்கப்பலில் பயணித்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த நீர்மூழ்கி கப்பல் பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் குடியரசுத் தலைவரிடம் கடற்படை அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 25 லட்சம் வீடுகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தூய எரிசக்தி பயன்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதை இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீடித்த வளர்ச்சிக்கு இந்த திட்டம் உதவிகரமாக உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள எடப்பள்ளி சித்தகிரி சாய் மருத்துவமனையில் பெண்களுக்கான நடமாடும் புற்றுநோய் பரிசோதனை வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 1.5 லட்சம் பெண்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதி திட்டத்தின் கீழ் இந்த மருத்துவ சேவை வாகனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சியில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் டாக்டர் எல். முருகன் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பார்வதி அர்கா பறவைகள் சரணாலயத்தை பாதுகாக்கப்பட்ட சூழல் மண்டலமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். பல்லுயிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சரணாலயம் 1084 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளதாகவும் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். தரவு பாதுகாப்பு வாரியத்திற்கான உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நடைமுறைகள் தொடங்கியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ். கிருஷ்ணன், இணையதளம் வாயிலாக இந்த வாரியத்தின் செயல்பாடுகள் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தொடர் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் திரு கிருஷ்ணன் கூறினார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கருக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 3 பேரை இலங்கை கடற்படையினர் இன்று சிறைப்பிடித்துள்ளதை அவர் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகளை விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தைச் சேர்ந்த 61 மீனவர்களும் 248 மீன்பிடி படகுகளும் இலங்கை அதிகாரிகளின் காவலில் உள்ளதாக முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலாக காங்கிரஸ் செயல்படுகிறது என்று அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அரசியல் சாசனத்தை பாதுகாக்க காங்கிரஸ் உறுதியுடன் பணியாற்றும் என்றும் திரு ராகுல் காந்தி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நடப்பாண்டில் மத்திய அரசின் சாதனைகள் குறித்த தொகுப்பு.
இதில் இன்று இடம்பெறுகிறது கட்டமைப்புத் துறையின் வளர்ச்சிக்காக படைக்கப்பட்ட சாதனைகள். நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் நடப்பாண்டு பல்வேறு புதிய சாதனைகளை மத்திய அரசு படைத்துள்ளது. குறிப்பாக சாலை, ரயில், விமானம், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆகிய துறைகளில் பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டன. ஊரக பகுதிகளுக்கும் மேம்பட்ட சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன. நடப்பு நிதியாண்டில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 11,21,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.1% ஆகும். நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக ரயில் போக்குவரத்து கட்டமைப்பில் மிசோரம் இணைக்கப்பட்டது. 51 கிலோமீட்டர் தொலைவிலான பைரபி சைரங் வழித்தடம் 8,000 கோடி ரூபாய் செலவில் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இதன் மூலம் ஐஸ்வால் நேரடியாக ரயில் போக்குவரத்து கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. உலகின் உயரமான சீனாப் ரயில் பாலம் திறக்கப்பட்டதும், தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் செங்குத்து தூக்கு பாலம் திறக்கப்பட்டதும் மிகப்பெரிய சாதனைகளாகும். சரக்கு போக்குவரத்திற்கான நாட்டின் முதலாவது துறைமுகம் கேரளாவின் விழிஞத்தில் திறக்கப்பட்டது. நமோ பாரத் ரயில் சேவை பீகாரின் பட்னாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அனைத்து காலநிலைகளிலும் பாதுகாப்பாக பயணிப்பதற்கு ஏதுவான சோன்மார்க் சுரங்கப்பாதை ஜம்மு காஷ்மீரில் திறக்கப்பட்டது. ஜம்மு ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. நவி மும்பை சர்வதேச விமான நிலையமும் தில்லி மீரட் இடையேயான அதிவிரைவு ரயில் போக்குவரத்து வழித்தடமும் திறக்கப்பட்டன. கடற்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென பெரிய அளவிலான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டது. பெங்களூருவில் கூடுதல் மெட்ரோ ரயில் வழித்தடமும் தொடங்கப்பட்டது. சத்தீஸ்கட்டில் நக்சலைட் பிரச்சினையால் மிகவும் பாதிக்கப்பட்ட பிஜப்பூர் மாவட்டத்தின் கொண்டப்பள்ளி கிராமத்தில் செல்போன் சேவைக்கான கோபுரம் தொடங்கப்பட்டது. புதிய விமான நிலையங்களும் தொடங்கப்பட்டன. ரயில் வழித்தடங்களை மின்மயமாக்கும் பணி 99% அளவிற்கு நிறைவடைந்துள்ளது. உலகின் 3வது பெரிய மெட்ரோ ரயில் சேவை கட்டமைப்பு கொண்டுள்ள நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இதை தவிர சாலை கட்டமைப்பு வசதிகளும் மிக பெரிய அளவில் சர்வதேச தரத்திற்கு இணையாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய அரசின் சாதனைகள் வரும் ஆண்டிலும் தொடரும். ஒடிஷாவில் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். புவனேஸ்வரில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் இதுகுறித்து நாளை அவர் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து அம்மாநில தேர்தல் அதிகாரியுடனும் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற ஒற்றுமை பேரணியில் 8,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காவல்துறை சார்பில் ஜம்முவில் நடைபெற்ற இந்த பேரணியில் 8 முதல் 80 வயதை சேர்ந்தவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 26 பேர் காயமடைந்தனர். பொட்டாத் அருகே சென்று கொண்டிருந்த மினி வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஸ்வீடனில் வீசிய பனிப்புயல் காரணமாக 2 பேர் உயிரிழந்தனர். இந்த பனிப்புயலால் அந்நாட்டில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான சேவையும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நார்வே, பின்லாந்து ஆகிய நாடுகளிலும் பனிப்புயல் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தேசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ரித்விக் சஞ்சீவி பட்டம் வென்றார். விஜயவாடாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 21-16, 22-20 என்ற செட் கணக்கில் ஹரியானாவின் பரத் ராகவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆந்திராவின் சூரிய கரிஷ்மா தமிரியும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் தமிழகத்தின் ஹரிஹரன் ரூபன்குமார் இணையும் பட்டம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடற்படையின் திறனை INS வாக்ஷீர் போர்க்கப்பல் எடுத்துரைப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 25 லட்சம் வீடுகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. தேசிய பேட்மிண்டன் போட்டியில் தமிழகத்தின் ரித்விக் சஞ்சீவி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.